இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போற தெருவு? ஆமா ஆண்டவரே, இதான் பாரு இருக்குது. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டு மத்த வீட்டுக்கு போனா வெளியில பூட்டு. ஆண்டவரே, என்ன கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு டவுட். ஒயிட் அவுட். திருட போற ஏரியா எல்லாம் திருட விட்டு மத்த வீடுகளை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம். அப்பதான் ஒரு பொண்ணு வருவா. கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா, கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்களமா பிடிச்சு விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. அதுக்கு தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போ போய் பூட்டா போறான். எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐ சி. தேங்க்யூ. இப்ப நான் திருட போறேன். அப்படி இந்த வீடு தானே? என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற? எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து. திருடன் 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 திருடன். ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவன் வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கைட்ட சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட் மேன். நான் கலட்ட சொன்னது செயின கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? என்ன எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்குறானுங்க. எம்மாடி, இம்புட்டு பேரு எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடலான கூட்டம் திரண்டு வந்திருக்கு. கத்தத்து முன்னல அது போல குத்த வேண்டியதானே. இப்படி கத்த விட்டுட்டு ஊரை கூட்டியா? நல்ல வேலை, எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாருங்க. ஆண்டவா, என்ன பாக்குற? வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா. ஃபைட்டிங்கா? உனக்காக தான் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? ஆமாயா. போ. அம்மா. டேய், நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. போடா உள்ள. அப்படிலாம் ஒதுங்க கூடாது. எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க. இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அம்மா, ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய் எழுத போறாங்க. எனக்கே எட்டுலதான்டா தெரியும். எடுவட்ட வேலை போடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன், தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா, ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது. இவனுக்கு எங்க இருந்து வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்ல பக்கம் இருக்கு ஆண்டவா. கொல்ல பக்கம் இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம் ஆண்டவரே. அக்கிரகாரமா? ஐயோ, அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் 5-6 வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறனால அடியோட விட்டுட்டானுங்கடா. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டி இருப்பாங்கப்பா. தூங்கிட்டீங்களா? நல்ல யாரும் பார்க்கல. பாப்போம். நம்ம ஒன்றா போக வேண்டாம். நீ தனியாக கிளம்பு. அப்படி பத்திரம் போ. என்ன
செல்வம் செல்வம் ஒரு டொனேஷன் போட என்னது? அடுத்த வாரம் யூனியன் எலெக்ஷன் வருது எவசி என்ன நிக்கிறாரு அதான் கலெக்ஷன் பண்ணிக்கிறோம் போட ஏடா வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு அதுக்கு யூனியனா போய் லோடு வந்துச்சான்னு பாரு. நம்ம இப்படி சொல்லிட்டு அப்படி விடு நம்ம செல்வம் தான் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் வா வா ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா வணக்கம் சார் மார்னிங் சார். வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்தாங்க ஐயா யோ அமுக்காதே வலிக்குது இல்ல விடு. சேஷாத்ரி சார், ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் குட். விடு ரமணி, லேசான காயம் தானே. சார், I'm not talking about the medical treatment. Okay, sir, நான் நம்ம ட்ரீட்மெண்ட் சார். See the பூரி. பூரி is not soft. சாரி சார், நீங்களும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கன்னு கன்ஃபார்மா தெரியாம உங்களை நாங்க அதைத்தான் ராத்திரில இருந்து சொல்றோம்ல. அது இல்ல சார், இப்பெல்லாம் டூப்ளிகேட் ஐடி கார்டு ரெடி பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆளுங்கன்னு நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. அதனால தான் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. முதல்ல எங்க வெப்பன்ஸ் கொடுக்குறீங்களா? நாங்க ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு ரைடு வந்திருக்கீங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சீக்ரெட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், அந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியா எங்க ஸ்டேஷன் வருது, அதான் கேட்டேன். சார் அப்புறம் நீங்க உங்க காரை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இன்ஸ்பெக்டர் வந்ததும். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க பாய். சரக்கோட வரேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? சிட்டில யாரோ சென்ட்ரல் மினிஸ்டர் வராங்க. நிறைய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய், நோ ப்ராப்ளம். சார், என்னாச்சு? பாய் சாயந்தரம் சரக்கோட வாண்டிருக்கான், அதுக்குள்ள பெட்டி வந்துருமா? சரக்கை இன்னைக்கு பார்ட்டிக்கு டெலிவரி கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். அவங்க நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் சார். என்னவா? அவங்க சன் பார்க் ஹோட்டலில் போதை மருந்து ரைட் பண்ண வந்திருக்காங்க. அங்கே ஏதோ பிரச்சனை, சில பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதனால அங்கே இருக்கிற செக்யூரிட்டி டேப்ஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மோரோவர் எஸ்கேப் ஆகும்போது ரெண்டு அக்யூஸ்ட் இவங்க காரை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அவங்கள கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பொறுமையாக விசாரிச்சேன். ஓகே சார். குட் மார்னிங் சார். எல்லாம் ரெடியா? ரெடியா சார்? சாரி சார், எல்லா டேட்டாவும் எரேஸ் இருக்கு.
பாரதி பாரதி என்னாச்சு உனக்கு? போன் பண்ணா கட் பண்ற, நேர்லயும் பேச மாட்டேங்கிற. இனிமே நான் இந்த மாதிரி ரவுடி தானெல்லாம் பண்ணிக்கிட்டு சத்தியம் பண்ணீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? அன்னைக்கு ஹோட்டல்ல எல்லார் முன்னாடியும் ஒருத்தன் கைய அடிச்சு உடைச்சிங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என் ஃப்ரெண்டு சக்கரபாண்டிக்காக. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அவன் நல்லவன் இல்ல, அவன் கூட சேர வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்பெல்லாம் சரி சரின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ பாரதி ஏதோ ஒரு தடவை அப்படி ஆகி போச்சு, அதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுற? எனக்கு கோபம் இல்லைங்க, பயம். எங்க அப்பா உங்கள மாதிரியே தான் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டேன்னு பொய் சொல்லிட்டு அடிதடிக்கு போனாரு. கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்க்கறதுக்காக வேற வழியே தெரியாம எங்க அம்மா ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பாரதி இந்த காஃபி. ஐயோடா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வலிக்காம ஊசி போடவே தெரியாதாம்மா உனக்கு? அண்ணாச்சி, உங்க ஒய்ஃபுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன, அதான் உயிரோடு இருக்கான்ல, அவகிட்டே சொல்லு. இங்க பாரு பாரதி, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு. ஏன் இன்சூரன்ஸ்ல பணத்தை கொஞ்சம் தான் குறைக்க முடியும். என்னடா வண்டிய? பணம் கட்டாம டாக்டர் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இனிமே ஏதாவது செய்யணும்னா அது உனக்காக தான் இருக்கணும். பாரதி, நான் ஒரு வியாபாரி, ஓப்பனா சொல்றேன். உங்க அம்மா மாதிரி நான் உன்னை கீப்பா வச்சுக்கல, தாலி கட்டுறேன். ஓகேவா? நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அதான் நானும் சொல்றேன், உன்னை உங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுறேன். தொழில பணம் முக்கியம் இல்ல பாய், வாக்கு தான் முக்கியம். உன்னால முடியலன்னு சொல்லி நீ வேற இடம் பார்த்திருப்பேன்ல. அப்ப நான் வரேன் பாய். சரக்கு விஷயத்துல இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை பாய். அந்த சரக்கை திருடி போனோட ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோம், எப்படியும் 2 நாள்ல பிடிச்சிருவோம். என்ன பாய், எங்க பாய் போய் சந்தேகப்படுறீங்க? உங்களுக்காக உயிரை கூட தயாரா இருக்கான் பாய். ஆமாம் பாய், நமக்கு பாய். எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன்ல, சுட்டு ஷாவ். யோ கசன்ஸ், நாளைக்கு மறுநாள் எனக்கு பிறந்த நாள். அதுக்குள்ள சரக்கு என் கைக்கு வந்தாகணும், இல்லைன்னா இவன் நிலைமை தான் உனக்கு. இப்ப நீயா சுட்டுக்கிட்டு சாவல, அப்புறம் உன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும். பாய், அந்த 2 நாள் டைம் எனக்கு கொடுங்க பாய். உங்க சரக்கு ஷூரை நான் கொடுத்துறேன் பாய். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் பாய். ஐயோ, உங்களை சுட்டல சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நீதான் எப்போதும் அவரை பத்தி குறை சொல்லிட்டே இருப்ப. என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு செலவு பண்ணி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பாத்தியா? எங்கடி போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் இருக்கு. நாளைக்கு என் வண்டி உனக்காக அங்க வெயிட் பண்ணும். அதுல ஏறின மறு நிமிஷமே உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுவேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுறேன்.
அம்மா அண்ணாச்சி வண்டி அனுப்பியிருக்காரு. ஹலோ அண்ணாச்சி அம்மா கிளம்பிட்டாங்க. அப்படியா? நல்லது. அப்புறம் என்ன, ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுடு. சரிங்க அண்ணாச்சி. கொஞ்ச நேரம் பொறுமையார. ஐயரே அண்ணாச்சி ஒண்ணு கிளம்பிடுச்சா? வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. சரி சரி. டேய் யாரா போன்ல? உன் புருஷன் திருட்டு கல்யாணம் பண்ணி போறானா? என்னடா சொல்ற? நம்ம கேகே நகர் பிரான்ச் ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. எவடா அவ? அதான் தாலி கடமை குடும்பம் நடத்திட்டு இருக்காருல்ல அந்த பொம்பளையோட பொண்ணு. ஐயோ நடக்க கூடாதுடா. நம்ம குடியே முழுகி போயிடும். எப்படியாவது அவளை தூக்கிட்டு வாடா. ஏய் அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் வாங்கடா. ஏய் இறங்கிடு, இறங்கு. கைய பிடிக்கிறோம் எது மட்டும் குறைக்கு போல ஒரே கைய காப்பாத்துங்க. ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய் வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே எங்க அப்பா கட்டிக்க போறேன்னா? சரி சரி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. உள்ள கொண்டு வா. அம்மா இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்ட்ட அப்ப எதுவும் தெரியும்? ஏன்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா கரு கருன கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே, என்ன ஆக போதோ? அம்மா இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைய விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏய் அம்மா ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிடுவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிடுவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய் ரொம்ப கத்துற கொமட்லயே குத்துவேன். ஏன் பிள்ளைய முதல்ல தாலிய கட்டுறான். ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய் என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. அடிச்சல வாடி அடிக்கணும் அடிக்கணும் அடிச்சல வாடிக்கு. டேய் நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஓடிச்சல நம்ம வெட்றோம். ஐயோ ஐயோ அம்மா ஐயா அம்மா அம்மா. ஐயோ டேய் என்னடா கண்ணா என்னாச்சு? உள்ள போடா மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு என்ன போட்டு மெதி மிதிக்கறாவ. ஐயோ கேட பையல. டேய் அவ கை கட்டு வாய் கட்டலாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? எங்க அதுக்குள்ள அவ கண்ட எடுத்து மிதிக்கறான்னு சொல்றல. ஐயோ அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்ல காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பன் புத்தி தானே உனக்கு வரும். டேய் நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா, புரியுது? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. அம்மா உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாம்மா. இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல கேட்கல இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய் நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. பாவி சிரிக்கி மக்கா, உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானுங்க. பாரதி நத்திங் டு வரி. இனிமே உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்.
அண்ணாச்சி மன்னிச்சிருங்க போடா அறிவு கேட்டவன். அம்மா வண்டியில இருந்த பார்த்தேன், நான் எப்படி காணாம போனாங்க தான் தெரியல. என்னை ஏமாத்திட்டு அவன் இந்த ஊர்ல எப்படி இருந்துருவான்னு நான் பார்த்தேன். என் பேர் கேட் செல்வம். ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் கத்தியை கீழே போட்டேன். அதை கெடுக்கணும்னு பார்த்த போட்ட கத்தியை திரும்ப தூக்க தயங்க மாட்டேன். நல்லா இரு. என்னது நாளைக்கேவா? என்னது நாளைக்கு? நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பாரதி சொல்றா. டேய், ஒரு ரவுடித்தனத்தை ஒவ்வொரு வாட்டி தான் மன்னிப்பாளா, ஒவ்வொரு வாட்டி மன்னிக்க மாட்டாளா, சரியா? போராடுவோம் 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 போராடுவோம். என்ன எவ்வளவு நேரத்துக்கு போவோம்? 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் சார். ஹலோ சார், பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே ஓகே. இந்த ஆள் வேற போன போட்டு தொலை பண்ணி. அப்துல்லா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். கடைசி வரைக்கும் இருந்து பாத்துக்கங்க, சரியா? சார் ஒரு நிமிஷம். என்னையா? அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு கஸ்டம்ஸ் ஆபீசர் போன ஹோட்டலுக்கு நீங்க போயிருக்கீங்க. ஆனா புத்திசாலித்தனமா நீங்க போனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஹோட்டல்ல இருக்கிற செக்யூரிட்டி டேப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை நாங்க போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டேப்ஸ் எரேஸ் பண்ணது ஹோட்டல் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை அழிக்காம விட்டுட்டீங்களே சார். என்ன அப்துல்லா, என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியலையே. ஆதாரம் பத்தலாங்கிறீங்களா? இது ஹோட்டல் எடுத்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போட்டோ. இதுல நீங்களும் செல்வம் இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமான். எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். கழுவுனதுதான்டா. உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. டேய் இருங்க. இப்ப திருட வந்திருக்குமா, தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. ஊட்ட போலீஸாய் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். பிடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி.
சுத்தி பார்க்கவா? சைடுல வர்றா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்டர் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. கிளம்புவோம். உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்ட கிடையாது. அப்ராணி சப்ராணியை பார்த்தோன்னு நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டேன் சார். அப்புறம் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர்றா என்னத்தை பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஒட்டிருக்கீங்களா? இனிமே நான் கொள்ளக்காரடா, கொலகாரண்டா. செல்வா, நாளைக்கு சீக்கிரம் ரெடியாங்க. என்ன மாமி இவ்வளவு அர்ஜென்ட்டா போறீங்க? இன்னைக்கு பாரதிக்கு செல்வத்துக்கு திருத்தணியில கல்யாணம் தான் ஓடிட்டு இருக்கேன். உங்க முடிப்பு இல்ல யார் ரெடி? என்னடா தாமோ, இவாள இங்க நிறுத்தி வச்சு அரட்டை அடிச்சிருந்தானே உள்ள கல்யாணம் பண்ணிக்க யாரு அலங்காரம் பண்ணி விடுவா? அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா நடந்து நிக்குது. பட்டு புடவை கட்டுறது ஒரு தனி கலை. சுருக்கம் வராம அழகா கட்டணும். உங்களை பார்த்தா பட்டு புடவை கட்ட ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியும். நீ இங்க இருக்கியா? போ இங்க இருந்த. போறேன். ஏண்டி, அவன் தான் புடவை கட்டி விடுறேன்னு சொன்ன, நீயும் ஈன்னு பல்ல கட்டி நிக்கிற. சக்கர, நீ எங்க இங்க? அர்ஜென்டா நம்ம பாண்டிச்சேரி போகணும். உடனே கிளம்பு. பாண்டிச்சேரியா? எதுக்கு? காரைக்கால் பாய பார்க்கணும்டா. பாயா? செல்வம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரக்குல கை வச்சிட்டியே. ஏண்டா அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ட்டே சரக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே? பாயை பொறுத்த வரைக்கும் சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. நான் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கொடுத்து அவன் அடிச்சிட்டானா பாய் ஏன் உயிரை எடுத்துருவாரு. நான் பாயை தனியா பார்த்து அவர்கிட்ட சரக்கு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும்டா. நீ தான் அவர்கிட்ட ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருக்க. இதுக்கு உன்னால மட்டும் தான் ஏற்பாடு பண்ண முடியும். டேய், நான் என் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன்டா. கல்யாணம் எப்ப வேணா பண்ணிக்கலாம்டா. நான் செத்தா என் உயிர் முக்கியமா, உன் கல்யாணம் முக்கியமா? மாமி, பாரதிக்கு செல்வம் புடவை கட்டி விட்டான். நம்ம வீட்டுல எப்படி? ஆமா தானே? மனுஷரை கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பாரு. இப்படி ஏதாவது கோமளித்தனமாவே பேசிட்டு. பாரதி, பாண்டிக்கு ஒரு பிரச்சனை, அதனால நான் அவன் கூட போகணும். டேய் செல்வம், உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கல்யாணம். அது இப்ப நான் முக்கியமா அவர் முக்கியமான முடிவு பண்ணிட்டு போங்க.
மன்னிச்சுக்க பாரதி, என்னால் ஃப்ரெண்டை விட்டு தர முடியாது.